அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் மணத்தக்காளி கீரையில் ஒரு முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை நல்லா அலசி வச்சுக்கோங்க, அலசி நறுக்கிக்கோங்க. அதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி தான். இதுக்கு எந்த மசாலாயுமே கொடுக்காதீங்க. மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் சாப்பிட மாட்டாங்க நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா. இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. ரொமானா குக்கிங்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டுங்க. அலசி வச்சுருக்கேன் கீரையை. கடாயை வச்சுக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் நான் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கடுகு போட்டுக்கோங்க. நான் தக்காளி, வெங்காயம் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கோங்க, கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வயிறு புண்ணு தான் பிள்ளைங்களுக்கு இப்போ நிறையா. ஏன்னா பிள்ளைங்க வயிறு புண்ணால் தான் அதிகமாக பிரச்சனை வருது. வாந்தி எடுக்குதுங்க, வயிற்றலிக்குதுன்னு அதிகமாக சொல்கிறது. மணத்தக்காளி கீரை ரொம்ப 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 நல்லது. எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது. மாதத்தில் 2 தடவையாவது சாப்பிட்ணும், இல்லைன்னா 1 தடவையாவது சாப்பிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை வதக்கியாச்சு. வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு எந்த மசாலாயுமே போடக்கூடாது, ஏன்னா இதுக்கு மசாலாவே தேவையில்லை. இப்போ நல்லா வதக்கிட்டு கீரை அள்ளி அதில் வச்சுப்போம். பார்க்க தான் நிறைய தெரியும் கீரை, ஆனால் பாருங்கள், போட்ட உடனே சட்டியிலேயே கீரை இருக்கா, வெங்காயம் தக்காளி இருக்கானே தெரியாது. அதனால தான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட வெட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பொரியல் கூட வரும். 4 பேர்த்துக்கு கூட சேவ் பண்ணலாம். இப்போ நான் செய்கிறது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். போட்டு வதக்கியாச்சிங்களா, அதுலேயே இந்த கீரையோட தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வெளியில் வரும்போது அந்த கீரையோட தண்ணியிலே கீரை வெந்துடணும். தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகுத்தூள் மட்டும்தான் கொடுக்குறேன், சளிக்கு நல்லது தானே. அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், அந்த சின்ன ஸ்பூனால் தான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு உங்களுக்கு நிறையா பொரியல் வேணும்னா இன்னும் நிறைய வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாம், இன்னும் நிறைய கீரையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான், ஒரு கொத்து கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு தான் நான் பறித்து செஞ்சேன். 3 முட்டை தான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டிட்டு முட்டையை நல்லா வறுத்துட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வியூவர்ஸ் பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறையா எனக்கு வியூவர்ஸ் நிறையா வந்துட்டுருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரசம் வச்சு இந்த பொரியல் பண்ணி சாதம் வடித்தேன். சுடு சாதத்துக்கும் ரசத்துக்கும் இந்த பொரியலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் மெயின். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும், ஆனால் நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், ஆல் வியூவர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.